அன்னை ஆதிபராசக்தியின் அருள்தவ புதல்வா ஆறுமுக கடவுளே அடியால் வணங்கும் தெய்வமே கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகா முத்துக்குமரா தத்துவ தலைவா உன்னை வணங்கி உன்னியமாக வாழும் வள்ளியாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கும் அருள் வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திரு சபையை வணங்குகிறேன். எப்படி தெரியுமா? திருவேங்கத்துடைய அரசே சிறகரனே திருமாலே பொருளாக எழுந்தமுழு முதலே புவனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை அளந்தவனே அன்பர் பிடிக்கரு மருந்தே இறைவா உன்னை பாடுங்காள் இன்பம் பொங்கும் என் மனமே நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாடாளும் ஏழுமலை பெருமாளே வரும் நாடாளும் ஏழுமலை பெருமாளே நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தல் திருநாளே உள்நாமங்கள் கூறிவிட்டாள் ஒரு கணமே அவள் நாடிய வினை தீர்க்கும் நாதனே உள்நாமங்கள் கூறிவிட்டாள் ஒரு கணமே அவள் நாடிய வினை தீர்க்கும் நாதனே நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தல் திருநாளே மழை போல மரத்தொழுவும் பனி போல பறந்தோடும் மலையேறி வருவோர்க்கு மயிலா நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டம் கையிலா உடல் நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் ஊட்டம் கையிலா நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தல் திருநாளே முக்கண்ணன்மை துணனே மாய கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே முக்தி தரும் சக்திக்கு தூய அண்ணனே கண்ணன்மை துணனே மாய கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே வேளவனில் மாமனான மாயவனே வேளவனின் மாமனான நாயகனே திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தல் திருநாளே உள்ளென்றும் இல்லை என்றும் சொல்வோர்க்கு உடன் காட்டும் கண்கண்ட தெய்வமே வெங்கடேசா கொண்டாடும் அழ்வர்க்கு குறை தீர செல்வங்கள் தந்தாளும் தெய்வமே சீனிவாசா தந்தாளும் தெய்வமே ஸ்ரீனிவாசா நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாடாளும் ஏழுமலை பெருமாளே நாளெல்லாம் உந்தல் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தல் திருநாளே உந்தல் திருநாளே உந்தல் சொல்லி கடங்காவே பராசக்தி சூரிய தினங்களெல்லாம் வல்லமை தந்திருவாள் பராசக்தி வாழி இந்திய துதிப்போம் சர்வமும் சக்திமயமாய் விளங்கும் அந்த அன்னை ஆதிபராசக்தியில் அணைக்கப்பட்டு 6 உருவமும் ஓர் உருவமாகி அன்னை சக்தியால் வெற்றி வேலை பெற்று தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய சூர பதமனை அடக்கி ஒரு மாத
சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் ஆக்கி அமர்ந்த அந்த ஆறுமுகனை வணங்குவதற்கு முன்னால் யாரை வணங்க வேண்டும்? அந்த கல்விக்குரிய அந்த கலைவாணியை வணங்க வேண்டும். ஆகவே கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ. உன்னிடம் ஆயிரம் ராகங்களே வேண்டும், உனக்குள் ஆயிரம் கீதங்களே. உன்னிடம் ஆயிரம் ராகங்களே வேண்டும், உனக்குள் ஆயிரம் கீதங்களே. இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே, இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே. இல்லை எனக்கேனும் வழி காட்டுங்களே. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ. நான் யார் உன்னை மீட்டு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்டு. நான் யார் உன்னை மீட்டு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்டு. ஏனோ துடிக்கின்றேன், ஏனோ துடிக்கின்றேன், அதை இனம் தெரியாமல் தவிக்கின்றேன். விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உள்மனம் கேட்கட்டுமே. சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உள்மனம் கேட்கட்டுமே. சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே. தாய்மையின் குரலாய் ஒழிக்கட்டுமே. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ. விலையில் மாளிகையில் உன்னை மீட்டவும் விரலில்லையோ. கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ. நன்றி. கைதட்டி
தட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, கை தட்டாத உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கலந்த வணக்கம். என் நந்தை பேர் நம்பி தலைவன், தாயின் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக வளர்ந்து வரும் நான் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா, நாளைக்கு தலை வலிக்குதுன்னு கீழே படுத்துட்டேன் அப்படின்னா முதல்ல ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது பொம்பளை பிள்ளைதான் என்பதை உணர்ந்த எனது தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதலை வைக்கிறார். அந்த கடுமையான வேண்டுதல் என்ன அப்படின்னா, முருகா, உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இனத்திலே திணை விதைத்து அந்த திணைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல், நேர்த்திக்கடன். அந்த நேர்த்திக்கடனை இன்று இந்த இடத்திலே நிவர்த்தி செய்யும் காலம் வந்து விட்டது. அதனால நானும் ஓடோடி வந்திருக்கேன். ஒருவேளை எங்க அப்பா பேச்ச நான் கேட்காம இங்க வராம இருந்திருந்தேன்னு வைங்க, இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? சும்மாவே என்னென்னமோ சொல்ற உலகம். ஒருவேளை அப்பா பேச்ச கேட்காம இங்க வராம இருந்தேன்னா என்ன சொல்லும் தெரியுமா? அப்பன் பேச்சு கேட்காத புள்ள அப்படின்னு ஒரு பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்ச கேட்காதது 3 பேர். அந்த 3 பேர் யார் தெரியுமா? நல்லா கேளுங்க. ஒன்று நம்ம பெத்தது, இன்னொன்னு நம்மளை பெத்தது, 3வது எது தெரியுமா? நமக்கு வாச்சது. இது ஆணுக்கு பெண்ணா இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணா இருக்கலாம். ஒன்று நம்ம பெத்தது, இன்னொன்று நம்மளை பெத்தது, 3வது நமக்கு வாச்சது. இந்த 3ல் ஒன்று சரியா இருந்தா கூட ஓரளவு அந்த குடும்பத்தை கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னா, கொண்டவன் சரியாக இருந்தால் கூரை ஏறியும் சண்டை போடலாம் என்பது பழமொழி. ஒரு கட்டிய மனைவிக்கு எந்த நேரத்திலும் ஒரு கணவன் ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த மனைவியால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எதிர்த்து விடுக்கும் சண்டை நடக்கும்போது நம்ம புருஷன் அங்கே போய் நின்றுக்கிட்டு, ஏன் பொண்டாட்டியா அவ பேசினாலும் பேசியிருப்பாங்க, என்ன பாடுபடுத்துறா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் எதிரிக்கு இடம் கொடுத்தது மாதிரி ஆயிரும். அப்புறம் 3 வேளை சாப்பாடு 1 வேளை குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் இருந்தாலும் கூட நானும் ஒரு உறவுக்காக காத்துக்கிறேன் அப்படின்னா அந்த உறவு, அந்த முக்கியமான வரவு யார் அப்படின்னு சொல்லலாமா? 1.5 ஹலோ
இந்த அதை போய் வாங்கிட்டு வாங்க இந்த அன்பளி வாங்கிட்டு வாங்க அண்ணே சும்மா வாங்கண்ணே. பெருமாநாடா கபடி குழுவா? பெருமாநாடு கபடி குழு பேர் என்ன? இணைந்த இணைந்த கைகளுக்கு கபடி குழு சார்பாக இந்த அன்பளிப்பு அளிக்கிறோம். உங்களுடைய சார்பாகவும் பேர் இல்லை கணேசன் அவர்கள் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு இணைந்த கைகள் கபாடி குழு. ஆகா ரொம்ப சந்தோஷம். மெய்யானது அது. ஆமாம், அன்பு உள்ளங்கள் சார்பாக என்னுடைய பாடலை பாராட்டி எனக்காக அன்பளிப்பளித்தை பெருமைப்படுத்தி உள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். இந்த முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் வருவார் என்று வழி மீது விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறேன். காரணம், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனை தானே நினைக்க வேண்டும். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே. நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை எரிவாயே மெய்நிலவே. மலரும் வானிலவும் கொஞ்சம் அழகெல்லாம் எழில் வண்ணமே. குழலும் யாழிசையும் கொஞ்சம் அழகெல்லாம் குறை வண்ணமே. அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில் நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை எரிவாய் பெண்ணிலவே. அந்த ஒரு நாள் ஆனந்த திருநாள் என்று நினைத்தால் என்ன சுகமோ. என்று நினைத்தால் என்னென்ன சுகமோ. பாதி வேலைகள் மூடி கிடந்தே பாதி விழிகள் மூடி கிடந்தே. பாதி வேலைகள் மூடி கிடந்தே பாவி மேனிகளே நீ பார்த்தாயோ பெண்ணிலவே. அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில். நான் அடைக்கலம்
தெரிவதில்லை. இவர் நினைச்ச பாடணும் அப்படின்னா விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, இருந்தாலும் ரொம்ப என்ன பாட்டுனே? என்ன பாட்டு? கொஞ்சம் குறைச்சிக்க. என்ன பாட்டுன்னு சொன்னா பாடுவோம், இல்லைன்னா தெரிஞ்ச பாட்டை தான் பாட முடியும். இருந்தாலும் அவருடைய வரவுக்காக அவரை எப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அற்புதமான ஒளிபெருக்கி. உண்மையிலே இந்த பணி நேரத்திலேயே நாங்கள்லாம் அப்படி பாடுறோம்னா நீங்கள் அந்த அளவுக்கு அழகாக ரொம்ப சிறப்பாக ஏன்னா இது அதாவது நிறைய அடுக்கி வச்சுருந்தா மட்டும் பத்தாது. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இவ்வளோ உயரத்தில் அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த பாக்ஸ் எல்லாம். ஆனால் உண்மையிலேயே ஒழுங்காக அதை வந்து சரி பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப அற்புதமான முறையிலே தூங்காமல் அப்படியே உட்கார்ந்துருந்து எந்த இடத்துல எக்கோ வைக்கணும், எந்த இடத்துல கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு பார்த்து ரொம்ப அற்புதமாக அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. VM சித்ரா ஆடியோஸ். அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த மைக்கு மட்டும் நல்லா இல்லைன்னு வைங்க, சுசீலா அம்மாவே வந்து பாடினாலும் வெளியில் கேட்காது. ஆனால் அற்புதமான ஒளிபெருக்கி நல்லா அமைச்சிருக்கீங்க, சந்தோஷம். இருந்தாலும் அவருடைய வரவுக்காக ரெண்டரைங்க பூமாலை ஒரு பாவையானது, புல்மாலை ஒரு பாடல் பாடுது. இதை பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க இனிமை. இதை பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க இனிமை.
நன்றி. கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம். பெரிய விஷயம். ஆமாம், இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கொட்டகையெல்லாம் போட்டு மக்கள் பாதுகாப்பாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இடத்துல மீண்டும் இந்த முருகனுக்காக பண்ணியிருக்காங்க. 3000 4000 5000 வரைக்கும் உள்ள கிடக்கு. அவங்களையெல்லாம் வெளியில வர வைக்கணும் அப்படின்னா நம்மளும் உள்ள போய் ஆகணும். இருந்தால் அவருடைய வரவுக்காக அவரை குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதடை இருந்தும் ஓடியதென்ன பூவிதழ் நாடியதென்ன என் மனம் பாடியதென்ன உன்னழகை கண்ணியர்கள் கண்டதினாலே உள்ளமிழ முன்பசமாயானதினாலே கண்ணி உந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போல நீங்காத ஆசை ஒன்று நெஞ்சோடு உண்டு. ஒரு ஜானகி ஒரு கண்ணகி இது போலவே உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்டு சொல்லி தந்ததாரு விளையாட்டு சொல்லி தந்ததாரு மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்டு சொல்லி தந்ததாரு விளையாட்டு சொல்லி தந்ததாரு பூமர காற்று தாமரந்தான் பூமர காற்று தாமரந்தான் வீசுது இங்கே வாசனதான் மாதுளம் போவே யோசனையேனோ மாமனை தானே சேரணும் மானே மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்டு சொல்லி தந்ததாரு விளையாட்டு சொல்லி தந்ததாரு பூமர காற்று தாமரந்தான் காவிரி ஆற்றும் கரையினிலே காற்றில் ஆடும் பூங்கொடியே ஆடிடும் போவும் ஆசையை தாண்டி மாமனை தானே சேரணும் தானே மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்டு சொல்லி தந்ததாரு விளையாட்டு சொல்லி தந்ததாரு மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே நன்றி நன்றி. இப்படி பாட்டுக்கு பாட்டு
கைதட்டும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் மிகப்பெரிய சந்தோஷமா. அது மாதிரி நான் பாடிய பாடலுக்கெல்லாம் இங்கே இசைக்கக்கூடிய இந்த இசை கலைஞர்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து அற்புதமான முறையிலே கரகோஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சிவகங்கை பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். சத்தியமாக இது நடந்த உண்மை. நான் எல்லா மேடையும் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். நான் வெளியில் போய் ஒரு 4 பாட்டு பாடினேன். அவர் இருந்த போதைக்கு விழுந்து படுத்துட்டார். அவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சு, விழுந்து படுத்துட்டார். காலையில் நான் 6 மணிக்கு அடையாளம் கேட்டு நம்ம வைரமணி அண்ணே ராஜபாட்டு அவர் அடையாளம் பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ எந்திரிச்சு இவர் தூங்கி எந்திரிச்சு அப்போ உட்கார்ந்தார். 6 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்றாரு. உட்கார்ந்துக்கிட்டு விடாமல் அங்கே கீழே இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு என்னை என்ன கேட்டார் தெரியுமா? நீ இன்னும் போகலையா? அப்படி நான் பயந்துட்டேன். இன்னும் போகலையாண்டா எங்கே போக சொல்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா அவர் 12 மணிக்கு என்னை பார்த்துட்டு படுத்தாரா இல்லையா? காலையில் எந்திரிக்கும் பொழுது நான் தான் மேடையில் நிற்கிறேன். அப்போ 12 மணிலேருந்து நானே நிற்கிறேன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அற்புதமான முறையிலே கைதட்டி எங்களையெல்லாம் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி, நன்றி கடந்த வணக்கம். இருந்தாலும் அவருக்காக ஒரே ஒரு பாடல். 4:30 பத்து என்னண்ணே? எவ்வளவு பாட்டு வேணாலும் பாடலாம். ஆனா ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசிதர பார்வைகள் எல்லாம் ஆயிரம் வரும் வரும் வரும். ஆசிதர பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம்.
ஹா, ஹா, ஹா.